வணக்கம் அன்பு நண்பர்களே. வழக்கமான சராசரி அரசியல் கட்சிகளுடைய வரிசையில தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இணைந்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வாகனத்தை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சென்றிருந்த அஜிதா ஆக்னல் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து காரை மறித்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த காரை ஒரு பெண் மறிக்கிறாங்க அப்படிங்கறத கூட பார்க்காம பொருட்படுத்தாம, தன்னுடைய கட்சிக்காக 2 ஆண்டுகள் உழைத்த ஒரு பெண் காரை மறிக்கிறாங்க அப்படிங்கறத கூட பொருட்படுத்தாம காரை வேகமாக ஓட்டி சென்றிருக்கிறார்கள் அந்த விஜய் தரப்பினுடைய டிரைவர் அவர்கள். உள்ளபடியே இது பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக, ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை கேள்வி எழுப்பக்கூடியதாக இன்று மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தமிழக வெற்றி கழகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்ன காரணம்? அஜிதா ஆக்னல் அவர்களுக்கு ஏன் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கல? அஜிதா ஆக்னல் அவர்களுக்கு எதனால இந்த முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது? அவர் கட்சிக்காக செலவு செய்த பெருந்தொகை, அவர் திரட்டி வைத்த பெரும்படை போன்றவைகள்லாம் இதுக்கு எந்த அளவிற்கான ஒரு பின்னடைவை அவருக்கே ஏற்படுத்தி இருந்தது? இதுக்கான முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அஜிதா ஆக்னல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஜிதா ஆக்னல் தாவேக்கால ரொம்ப தீவிரமா செயல்பட்டவங்க. இது அங்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தை கூட தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒவ்வொரு பகுதி மக்களை கூட்டிட்டு வந்து மக்கள் சார்புடைய பிரச்சனைகளுக்காக மனு கொடுப்பாங்க. பொதுவா தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், குற்றச்சாட்டு எல்லாமே என்னன்னா, விஜய தெரியுதுங்க, களத்துல இருக்கிறவங்க என்ன செயல்படுறாங்க, விஜய களத்துக்கு வரல என்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, களத்துல இருக்கிறவர்கள் பெரும்பான்மையாக மக்களோடு களமாடவில்லை, மக்கள் பிரச்சனைக்கு செல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அஜிதா ஆக்னல் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில தூத்துக்குடி மாவட்டத்துல யாருக்காவது மக்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவர்களை அழைத்து வந்து திங்கட்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு கூட்டத்துல மனுக்களை கொடுக்க வைக்கிறார், பின்தொடரவும் செய்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த அஜிதா ஆக்னல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லா ஜெகன் அப்படிங்கிறவரோட சொந்த சகோதரி. யார் இந்த பில்லா ஜெகன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய நிழலாக வலம் வந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். சோ இப்ப இது அவருக்கு அவருடைய சகோதரியாக இருக்கக்கூடிய அஜிதா ஆக்னல் இந்த தொகுதியில நீண்ட காலமாக ரொம்ப மிக முக்கியமா களப்பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் மட்டுமல்லாம மாவட்ட செயலாளர் ரேஸ்லையும் அவரும் முக்கியமான இடத்துல இருந்தார். ஏன்னா விஜய் அவர்களுக்காக அந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக ஏராளமான செலவுகளும் அவர் பண்ணியிருந்தார். சோ அந்த அஜிதா ஆக்னலுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஜிதா ஆக்னலுக்கு போட்டியா இன்னொருவர் இருந்தார், அவர் பேர் சாமுவேல். சோ இருவரும் வேறு வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள். சோ அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சராசரி கட்சியாக நிறுத்து போகிறது. அந்த மாவட்ட அரசியலுக்கு எந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்போமோ அந்த சமூகம் அஜிதா ஆக்னல் இல்ல. சோ அப்ப அஜிதா ஆக்னலுக்கு மாவட்ட செயலர் கொடுத்தா அங்க ஓட்டு வாங்க முடியுமா, அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஜாதிய கணக்குகள் அங்க உள்ள வந்ததா சொல்லப்படுகிறது. இது எல்லாமே கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது தகவல்கள் தான். அதெல்லாம் மட்டும் இல்லாம கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது சொல்றதுக்கு நான் எதுக்கு நீங்க கேட்கலாம். பொதுவா ஒரு பத்திரிகையாளராக எந்த ஒன்றையும் டீகோட் பண்றப்ப ஒரு ஜாதிய ரீதியான விஷயங்களை நம்ம அந்த அளவுக்கு வெளிப்படையா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, அஜிதா ஆக்னல் பெண் என்பதற்காகவும் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி மறுக்கப்பட்டதா சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவரா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இருக்காங்க. கர்ப்பிணியாக இருக்கிற பொழுதே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அஞ்சலி அம்மாள் இருக்காங்க. இவர்களை எல்லாம் கொள்கை தலைவர்களாக பெண்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அஜிதா ஆக்னல் ஒரு பெண்ணுங்க, அவரால் எப்படிங்க செயல்பட முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்பியதா கூறப்படுகிறது. அப்ப அதையெல்லாம் விட முக்கியமா இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியை உதாரணம் எடுத்துக்கிட்டா, 234 வேட்பாளர்களை போடக்கூடிய சீமான் அவர்கள் அதுல நேர் பாதிய, அந்த 234 நேர் பாதிய அப்படியே முழுக்க பெண்களுக்கு ஒதுக்கிடுவார். சோ அந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பெண்களை முன்னேற்றம் அடைய செய்வதாக சொல்லுகிற பொழுது, பெண்கள் அதிகமான அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஈர்ப்பினோடு இருக்கிற பொழுது, விஜய் அவர்கள் அந்த காரை நிறுத்தி, குறைந்தபட்ச ஜனநாயகம் என்ன, அந்த காரை நிறுத்தி, என்னமா கட்சிக்குள்ள பிரச்சனையா, நீங்க காலையில இருந்து நிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களுக்கு பொறுப்பே கொடுக்க வேண்டாம், மாவட்ட செயலாளர் கொடுக்க வேண்டாம், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தூக்குங்க. பட் ஜனநாயகம்னா என்ன? நீங்க செங்கோட்டையன் அவர்கள் உங்களை சந்திக்க வருகிற பொழுது சட்டை பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டு வந்தால் அதன் பேர் ஜனநாயகம்னா அது பேர் சந்தர்ப்பவாதம், அது பேர் ஜனநாயகம் இல்ல. ஜனநாயகம் என்பது சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நடு ரோட்ல சாலையில நின்று உங்களுடைய கார் வருகிற பொழுது மறிக்கிறார்னு சொன்னா அவரிடம் காரை விட்டு இறங்கி, என்னமா உங்களுக்கு பிரச்சனைன்னு அந்த பொண்ணுக்கு பொறுப்பு கூட கொடுக்காம 4 வார்த்தை அனுசரணையாக பேசினால் அதன் பேர் தான் ஜனநாயகம். சோ அந்த ஜனநாயகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய இந்த இடைவெளி இன்றைய தினத்துல அம்பலப்பட்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய ஜாதிய முரண் அப்படின்னு நம்ம சொல்றது இவர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அஜிதா ஆக்னல். அதனால அவருக்கு ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர்களுடைய அரசியல் களத்தில் அவர்களால் பெரிதாக சோபிக்க முடியுமா? அது மாற்று சமூகத்தினருக்கு அந்த வாய்ப்பை வழங்காவிட்டால் அது எதிர்மறையாக திரும்புமா? எல்லாத்திலையும் ஓட்டு கணக்கும் அரசியல் கணக்கும் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடிய ஒரு வீக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு வியூகங்களாக வகுப்பதும், அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதும், அந்தந்த பகுதிகளில் சீட்டு கொடுக்கிறதும் முழுக்க இது ஒரு சராசரி அரசியல் கட்சியுடைய பார்வையில் தான். நான் தாவேக்காவை மட்டும் குறைத்து மதிப்பிடல, சராசரி அரசியல் கட்சியுடைய பார்வையில் தாவேக்காவும் ஐக்கியமாகி இருக்கிறது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி இவருக்கு போட்டியாக அங்க இருந்தவர் சாமுவேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில்
கீதா ஜீவன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக மாநில காங்கிரஸ், அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயசீலன் அவர்களுடைய தம்பி, சொந்த தம்பி தான் அவர் தான் அங்கே மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர் ரேஸில் அவருக்கும், அதாவது சாமுவேல் அப்படிங்கிறவருக்கும் அதே மாதிரி அஜிதா ஆக்னலுக்கும் தான் இருந்தது. அஜிதா ஆக்னல் பெருந்தொகையை செலவு செய்திருக்கிறார், கட்சிக்காக செலவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக செயல்பட்டவர்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட நம்ம பேசுகிற பொழுது அஜிதா ஆக்னல் ரொம்ப களத்தில் ஸ்பீடாக இருப்பாங்க, ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, நல்ல தீவிரமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திருச்செந்தூர், தூத்துக்குடி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, ஒட்டப்படாரம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே இதுவரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கல. காரணம் அஜிதா ஆக்னல் தீவிரமாக செயல்படுறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம வேற ஆட்களுக்கு போட்ட பிரச்சனை வருமா என்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக இருந்தாங்க. ஒரு தலைமை என்பது யாருக்கு பொறுப்பு கொடுத்தாலும் இன்னொரு தரப்பை அரவணைத்து செல்ல வேண்டும். அப்படி அரவணைத்து செல்லாமல் நீங்கள் 1000 செங்கோட்டையன்களை இணைத்துக் கொண்டாலும் கூட அது அர்த்தமற்றதாக மாறிவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாளில் விஜய் அவர்களுடைய வாகனத்தை மறித்தது செய்தி அல்ல, விஜய் அந்த வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதும் ஒரு செய்திதான். ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை, ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை, கடமைகளை புரிந்து கொண்டும் உள்வாக்கி கொண்டும் இயங்க வேண்டிய தேவை ஒரு புதிய இயக்கத்திற்கு, புதிய கட்சிக்கு இருக்கிறது என்பதாகத்தான் நாமும் நம்முடைய பார்வையை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.